அப்படியே இங்கே ஏறி இப்போ இந்த கோச்சில் போயிட்டு யூகேல இதுக்கு போகிறதா போயிட்டு எஸ்ஐலாம் கேட்டு டிக்கெட் எல்லாரும் டிக்கெட்டை கையில் எடுத்து வைங்க. யோ பெருசு டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இந்த அழகான வளைவு ரோடுகள் எல்லாம் தாண்டி போலாமாடா? என் கையில காசே இல்லடா. என்கிட்டயும் காசு இல்ல. அப்ப எப்படி போறது? நான் பிளான் பண்றேன், நீ கேன்சல் பண்ணு. ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஒன்னஸ். இந்த காணொளியில ஒரு சில தினங்களுக்கு முன்பு நோர்த் வேல்ஸினுடைய லண்டிட்னோன்னு சொல்லக்கூடிய அந்த அழகான நகரத்துக்கு போய் அங்கிருந்து கிரேட் ஒம்ரேன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மலை உச்சியில் இருக்கும் அந்த ஸ்டேஷனில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை உங்களோடு இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனவே இந்த பயணத்தில் நாங்கள் பார்த்த பல மேக்சிமமான இடங்களையும் அழகான சில நினைவுகளையும் உங்களுக்கு எங்களோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முதலாக காலை கடமைகளை நிறைவேற்ற போகிறோம். காலை சாப்பாடு அட்டை சம்பல், சீனி சம்பல், ரப்ஸ் இருக்குது, மற்றது ஹாட் டாக்ஸ். அது கிரிபக்கமு. ஹலோ टी मेकर. ओके, टी मेकर आजाद. கிரேட் ஒம்ரே என்று சொல்றது லண்டிட்னோவில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங் ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கார்லயே வரலாம். வந்து உங்களுக்கு பிள்ளைகளோட அழகான முறையில் பிக்னிக் பண்ணக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கான விளையாட்டு இடங்கள், கேபிள் கார் இருக்குது. அதே போல ஒரு வகையான கேபிள் ரயில்வே கூட அங்கே இருக்கிறது. நாங்கள் போன நேரம் கொஞ்சம் காற்று என்பதனால கேபிள் கார் அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், கேபிள் ரயிலில் லண்டிட்னோ சிட்டி வரைக்கும் போகக்கூடிய அந்த கீழுள்ள ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்து மீண்டும் மேலே வந்தோம். மேலே வந்ததுக்கு பின்னால் கொஞ்சம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுகள் எல்லாம் சில் அவுட் பண்ணிவிட்டு பிள்ளைகளையும் கொஞ்சம் விளையாட வைத்துவிட்டு அதுக்கு பிறகு இந்த மலையை சுற்றி வரக்கூடிய மலையோர பாதை ஒன்று இருக்கிறது. அதை கிரேட் ஒம்ரே கண்ட்ரி பார்க் என்று அழைப்பார்கள். அந்த வழியால் நாங்கள் சென்று அதில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் ஒன்றாக பார்த்து கொண்டே அந்த இயற்கையினுடைய அழகான ரம்யமான காட்சிகளையும் கடலோர அந்த கிளிஃப்களுடைய அழகையும் ரசித்து கொண்டே அப்படியே ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போவதற்காக தான் உத்தேசித்திருந்தோம். அதற்கு முன்னால் அந்த கிரேட் ஒம்ரேல இருக்கக்கூடிய ஒரு விசிட்டர் சென்டர் இருக்கிறது. அந்த விசிட்டர் சென்டர்களுக்கு நாங்கள் போனால் ஒரு சிறிய காட்சியகம் போல அமைத்து அதில் பல தகவல்களை அங்கே பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். அதில் விசேடமாக இந்த கிரேட் ஒம்ரே மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவரங்கள், புல்பூண்டுகள், பூக்கள், இன்னும் அங்கே வாழக்கூடிய பறவைகள், குருவிகள் பற்றிய தகவல்கள், அதை சூழ உள்ள கடலில் இருக்கக்கூடிய மீன் வகைகள், இது போன்ற பல சுவாரஸ்யமான அம்சங்கள் நிறைந்த ஒரு காணொளியை பார்க்கும் அறை கூட அங்கே இருக்கிறது. இவை ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு தான் நாங்கள் அந்த ரயில் பயணத்தை ஆரம்பித்தோம்.
ரெண்டு பேரும் இந்த அசைலம் கேட்டு யூகேக்கு வந்து நாங்கள் இப்போ வேல்ஸில் கோச்சியில் போய்த்து கொண்டிருக்கிறோம் ஹோம் ஆஃபீஸுக்காக. நாங்கள் ரெண்டு பேரும் கள்ளத்தோணியில் வந்து அப்படியே அந்த போட்டில் இந்த போட்டில் வந்து அப்படியே இங்கே ஏறி இப்போ இந்த கோச்சியில் போயிட்டு யூகேல இதுக்கு போகிறது தான் போயிட்டு அசைலம் கேட்டு கல்யாணம் முடிச்சு உள்ள குட்டி பேத்து இதுக்கு போகிறது தான் தாடி நடக்க முந்தி ஒரு கல்யாணம் எல்லாம் முடிச்சு ஒரு வழி செட்டில் நல்ல ட்ரெயின் எடுத்துக்கலாம். வந்து அங்க இது காத்தாங்குடி இப்ப நாங்க எங்க போறோம்? தூத்துக்குடியில இருந்து காத்தாங்குடிக்கு போறோம். ரைட். தூத்துக்குடி காத்தாங்குடியில இருந்து ஆலங்குடிக்கு போறோம். அதுதான் காத்தாங்குடியில இருந்து அதுக்கு பிறகு பல்லாங்குடிக்கு சரி எங்க சரி போகும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் அந்த காலத்துல இப்படி இந்த கேபிள்ல கட்டி இழுக்கிற சிஸ்டம். கீழே அடியால கேபிள் வருது, அந்த கேபிளால தான் இழுத்து கொண்டு போகுது. டிக்கெட் 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 எல்லாரும் டிக்கெட்டை கையில எடுத்து வைங்க. யோ பெருசு, டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்து எடுத்தாச்சு. என்னது நேத்து டிக்கெட் எடுத்துட்டியா? யோ நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா? என்னையா இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டக்டர், படிக்காத பள்ளி என்னவனா ஏமாத்த பாக்குறாரு. வெள்ளங்காத வேலை. அதனாலதான் உங்களுக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இது பாத்தீங்களா தண்ணி வெளியே போய் யூகேல தஞ்சம் கேட்டு வந்த அகதிகள் எல்லாரும் இங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இந்த பூவோட இப்படி ஜூம் பண்ணி எடுக்கணும். இப்படி இங்க வர என்ன இது சின்ன பையன் குட்டி பையன் அசானுடைய ஹனிமூனுக்காக வந்திருக்கிறாரு. அவரை 25th இயர் ஹனிமூனா மூணு இருக்குதான ஹனி இல்ல அந்த ஹனியோட வந்திருக்கிறாங்க. அது வீட்டுல தானே இல்ல ரெண்டு போதான் அசான் அசான் ஹனிமூன் எப்படி போகுது? வந்துக்கிறோம் வேல்ஸுக்கு. கூமா பிட்டிய பாரு மச்சான், கூமா பிட்டி எங்க இங்க பாருங்க, எங்க கூமா பிட்டிய பாருங்க. அதே போயிட்டு போமா கூமா பிட்டி ஆண்டு பிட்டி போன இல்ல அங்க போயிட்டு நீ போய் கோடிட்டே ஓகே ஓகே ஜீலாரே
இது நம்ம கூமாப்பிட்டி வாகனத்துல வந்து அவங்க அந்த நேரா பார்த்தீங்க இந்த மச்சான் நேரா பார்த்தீங்க அந்த 50 ஏக்கர் மச்சான் எங்க அப்பா எழுதி கொடுத்தது வேலைக்கு அந்த 50 ஏக்கர் ஒட்டி அந்த முந்தைய அப்பளக்காடி அதான் இது அந்த மஞ்சள் மஞ்சள் பேகெல்லாம் இருக்குது அதுல தான் நாங்கள் அந்த பெரிய பிச்சு அதில் தான் போட்டோம் அந்த காலத்துல அப்பா வந்து கலவரை பெனிஃபிட் அப்படி வச்சு ஓட்டிட்டாங்க இப்படியாக சிரித்து மகிழ்ந்து கொண்டே நேரம் போனது கூட தெரியாமல் அப்படியே மேலே வந்திருந்தோம். நாங்கள் இறங்கிய அதே ட்ரெயினில் சில இலங்கையை சேர்ந்த லெஸ்டரில் குறிப்பாக இருக்கும் எங்களுடைய நன்கு பரிச்சயமான சில நண்பர்கள் குடும்பத்தோடு வந்து அவர்களும் நாங்கள் போன அதே மாதிரி ஒரு ஃபன்னான ஜேர்னியை போய் வர நாங்கள் அங்கிருந்து கிளம்பி அப்படியே கண்ட்ரி பார்க்கை சுற்றி வலம் வர ஆரம்பித்தோம். இன்னைக்கு மேலே ட்ரோனோட யாதே நடக்க வந்து நாங்கள் ஒரு 2.5 மணி அளவில் அந்த கண்ட்ரி பார்க்குடைய மலைவழி பாதையால் சுற்றி வலம் வர ஆரம்பித்து அப்படியே அந்த இயற்கை காட்சிகளையும் கடலோர குட்டி குட்டி கரைகளையும் இந்த காட்டு விலங்குகளையும் பார்த்த வண்ணம் அப்படியே பயணிக்கும் போது வளமையாக நாங்கள் நிப்பாற்ற ஒரு குட்டி கரை அருகே நிப்பாட்டினோம். நல்ல சூடான வெதராக இருந்தால் அது கீழே இறங்கி ஒரு ஸ்விம்மிங்கை போடுறதுக்கு சூப்பரான இடம்தான். ஆனாலும் அன்றைய தினம் கொஞ்சம் காற்று குளிராக இருந்ததுனால அப்படியே அந்த வழியால் வரக்கூடிய பழங்காலத்து ஒரு வகையான பஸ்ஸை பின்தொடர்ந்து அப்படியே பயணித்தோம். அதுவும் ஒரு கண்கொள்ளா காட்சி தான். இந்த அழகான வளைவு ரோடுகளை எல்லாம் தாண்டி வரும்போது ஒரு காசல் போல அழகாக காட்சி அளிக்கும் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கிறது. அதற்கு மேலே இறுதியாக அதற்கு மேலே இருக்கக்கூடிய ரெஸ்ட் அண்ட் பி தேங்க்ஃபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு கஃபேயோடு கூடிய ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறது. இவை இரண்டையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய மெயின் பிக்னிக் ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு காட்டுவாசி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கிறோம். லண்டனோட உச்சியில் இருந்து கொண்டு இந்த பிக்னிக் பிளேஸில் இப்போது சாப்பாடுகளை கொஞ்சம் சூடாக்கி அப்படியே சாப்பிடுவோம். இதுதான் டேஞ்சர். பால் ஊத்துறது தானே. சிக்கன் டெவல், இறைச்சி கறி, பிலாக்கொட்டை பூட்டை பூஞ்சி கறி, பீட்ரூட் கறி, இன்னும் உப்பு தேசிக்காய் போன்ற
ஃபுல் மெனுவோட ஒரு பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் தெம்போட கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றாக சுற்றி பார்க்கலாம்னு முடிவெடுத்தோம். கரையும் பார்க்கறது ஜாதி அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடை முடிச்சுட்டு உடனே லொஹர் அசர் தொழுகைகளை நிறைவேற்றிட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஆஃப்கோர்ஸ் ட்ரோன் ஷாட்ஸை தான் அடுத்ததாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் குட்டி குட்டி உச்சி மலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கிருந்து ட்ரோனை விட்டு எடுத்த காட்சிகள் உங்கள் பார்வைக்காக தருகின்றேன். ஆனால் அந்த நாள் கொஞ்சம் ப்ரீஸான நாள் என்பதனால கடல் பகுதிகளில் ஸ்ட்ராங் விண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கடல் ஏரியாவுக்குள்ளே ட்ரோனை அனுப்புறது மிகவும் சிரமம். ஒருவேளை அனுப்பினாலும் அதை திருப்பி எடுப்பதற்கு மிக சிரமப்பட்டேன். ஒரு சில வேளைகளில் ட்ரோனே அப்படியே இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த காற்றின் அழுத்தத்தை எதிர்த்து ட்ரோனால் திரும்பி வந்து கொள்ள முடியாமல் போகக்கூடிய கட்டங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் பேட்டரி வீக்கான கட்டமாக இருந்தால் அப்படியே ட்ரோன் தொலைந்து போகும். இதை கருத்தில் கொண்டு தான் செயற்பட வேண்டும். என்றாலும் ஒருவாறு மேக்சிமமாக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த வியூஸை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். இப்படியாக அந்த இடத்தை கொஞ்சம் சில் அவுட் பண்ணி கொண்டு பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்து அப்படியே மாலை நேரமாகும் போது 5 மணி அளவில் அந்த இடத்தை விட்டு மெதுவாக அடுத்த பக்கத்தால் இருக்கும் மலைவழி அப்படியே கீழே பயணிக்கும் போது அங்கிருக்கக்கூடிய ஒரு குட்டி பீச் இருக்கிறது. அந்த இடத்தில் சற்று ஓய்வெடுத்து டாய்லெட் விஷயங்கள் எல்லாம் முடித்து கொண்டு அங்கிருந்து வேல்ஸினுடைய ஹைலேண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய லன்பெரி சென்ற அழகிய டவுனினூடாக பயணிப்பதற்காக திட்டமிட்டோம். வெதரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிவிட்டது, நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. எனவே ஹைலேண்டினூடாக போனால் அழகான கண்குளிர்ச்சியான காட்சிகள், ஸ்னோடன் மவுண்டனுடைய உயரிய மலை, இது போன்ற காட்சிகளை பார்த்து கொண்டே போனால் மனதுக்கு மிகவும் அமைதியாக இருக்கும் என்றுதான் அந்த வழிப்பாதையால் பயணித்தோம்.
லண்டிட்னோலிருந்து கைனோஃபனுக்கு போகும் வழி, அதாவது இந்த ஹைவே ஒரு மிக அழகான ஒரு பாதை. வேல்ஸினுடைய பல மவுண்டன்கள் இதில் தென்படும். அதே நேரம் இந்த மவுண்டன்களை கொஞ்சம் தாண்டிய பிறகு அபர்ஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வாட்டர்ஃபால், நார்த் வேல்ஸினுடைய மிக அழகான ஒரு வாட்டர்ஃபால் இருக்கிறது. அதை இதுவரை போய் பார்க்காதவர்கள் நிச்சயமாக அதையும் உங்களுடைய பக்கெட் லிஸ்டில் போட்டுக்கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால் அவ்வளவு ஒரு அழகான வாட்டர்ஃபால். நாங்கள் ஏற்கனவே போயிருக்கிறதுனால, நாங்கள் வந்ததும் ஒரு டே அவுட் என்பதனால நாங்கள் அப்படியே வந்த இடங்கள் எல்லாவற்றுக்கும் திரும்ப போக ஆசைப்படவில்லை. எனவே எங்களுடைய பயணத்தை இந்த நீண்ட டனல்களினூடாக அழகான இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே தொடர்ந்தோம். ஒரு 7 மணி அளவில் லன்பெரிஸினுடைய டவுனை அடைந்தோம். அங்கே இருக்கக்கூடிய சிறிய குட்டி டவுனில் இருக்கக்கூடிய அழகான பஜார் வழியால் அங்கே இருக்கும் மலை காட்சிகளையும் பார்த்து கொண்டு அப்படியே பயணித்தோம். அந்த டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான குளம் இருக்கிறது. அந்த குளத்துடைய காட்சியை பார்க்க ஏராளமான குட்டி குட்டி கரைகள் இருக்கிறது. அவ்வாறுபட்ட ஒரு கரையில் போய் தான் அடுத்ததாக நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் உங்களால் அடுத்ததாக கண்டு கொள்ளலாம். ட்ரிப் போலாமாடா? என் கையில காசே இல்லடா. என்கிட்டயும் காசு இல்ல. அப்ப எப்படி போறது? நான் பிளான் பண்றேன், நீ கேன்சல் பண்ற. மச்சான் ட்ரிப் போலாமா? கையில காசு இல்லடா. Okay, ready? போடா. எனக்கு கையில காசு இல்லடா. இந்த கையில இல்ல மாட்டேன். அப்ப என்ன செய்ய? நான் கேன்சல் பண்றேன். நான் பிளான் பண்றேன், நீ கேன்சல் பண்ணு. அப்ப என்ன ட்ரிப் இப்போது நாங்கள் தாண்டி போகக்கூடிய இந்த லன்பெரிஸ் நகரத்தில் இருந்துதான் வேல்ஸினுடைய உயரிய மலையான ஸ்னோடவுன் என்று சொல்லக்கூடிய அந்த மலை உச்சிக்கு ட்ரெயின் எடுத்து போகக்கூடிய அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய டவுன் தான் இது. இப்போது நாங்கள் இந்த மலைவழி பாதையால் தொடர்ந்து போகக்கூடிய நேரத்தில் வேல்ஸில் இருக்கக்கூடிய மிக அழகான ஹைலண்டுடைய காட்சிகள் உங்கள் கண்ணுக்கு விருந்தளிக்கப் போகிறது. இப்போது நாங்கள் பெனி பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வெளி இருக்கிறது. அந்த வெளியினூடாக அப்படியே ஸ்னோடன் வியூ பாயிண்டை நோக்கி பயணிக்கிறோம். அந்த ஸ்னோடன் வியூ பாயிண்டை பார்த்துவிட்டு அப்படியே வீடு திரும்ப போகிறோம். இந்த மலைவழி பாதையால
இப்படியே பயணிக்கும் போது இரு பக்கம் இருக்கும் அந்த மலைகளுடைய அழகும் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு கிடைச்ச ஸ்னோடன் மலை உச்சியில் தென்பட்ட அந்த சன்செட்டினுடைய காட்சியும் உண்மையில் ஒரு ட்ரீட்டாக தான் எங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்து கொண்டிருந்தது. சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு வந்தால் அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கிறது அல்லவா? இதுபோல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கான மகிழ்ச்சியுடைய தருணங்கள் இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்களில் அவன் செல்லக்கூடிய நேரங்களில் சில வேளை ஏற்படுகின்றது. இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டே அப்படியே வந்து ஸ்னோடன் வியூ பாயிண்டில் சற்று நேரம் அந்த காட்சிகளையும் பார்த்துவிட்டு அப்படியே வீடு திரும்பினோம். போகின்ற வழியிலும் கூட ஒரு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய அழகான நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அதையும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு தான் போனோம். இந்த காட்சிகளை நீங்களும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எங்களுடைய இந்த பயணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள். நாங்கள் போன வந்த இடங்களுடைய போஸ்ட் கோட் தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள். உங்களுக்காக எல்லா தகவல்களையும் தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனவே இன்னொரு அருமையான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு சலாத்துடன் விடைபெறும் நான் நஸ்வின் நிசாம்டே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.